வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். அதாவது மிச்சமான இட்லி வச்சு சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இட்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக, அதை சேர்த்திக்கலாம். இது மிச்சமான இட்லி. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாகணும். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே பேனில் மறுபடியும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு இன்ச் அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இது பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நல்லா சிறு சிறிதாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க வெங்காயத்துக்கு. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கினோன்னே குடமிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம். கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை 1 நிமிஷம் இது மாதிரி கிளறிட்டு நம்ம இட்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை சேர்த்திக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே சூப்பராக சில்லி இட்லி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.